டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. சொல்லுடி. என்னாச்சு? எதுக்கு இப்ப நீ கோவமா இருக்க? எங்க அவன் ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டேன்றான். என்னதாண்டி ஆச்சு உங்களுக்குள்ள திரும்பவும்? எனக்கு தெரிஞ்ச அவன் ஜெனி கூட அஃபேர்ல இருக்கானோன்னு தோணுது. திரும்ப சண்டை போட்டியா? சரி ஓகே, இப்ப நீ என்ன பண்ணலான் இருக்க? எப்பவும் போலதான். இல்ல நீ போய் அவன்கிட்ட நேர்லயே போய் கேளாதான் கரெக்டா இருக்கும். நேர்ல தான் போய் கேட்கணும். ஹாய். ஏன் லேட்டு? இல்லை டிராஃபிக் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ரோ என்ன சாப்பிட்றீங்க? 2 காஃபி. வேறு ஏதாவது வேணுமா? உனக்கு? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். ஓகே 2 காஃபி மட்டும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரே ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். மேம் காஃபி. மட்டும் அவன்கிட்ட பேசலனா அவன் என்ன பிரேக்கப் பண்ணிருப்பான். எப்படியோ நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றத அவனுக்கு புரிய வச்சுட்டேன். அது போதும். ஹலோ ஹலோ. நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பேசுகிறேன். ஓ நீங்களா? உங்ககிட்ட தான் நான் யாருன்னு சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தான். உங்களுக்கு தான் ஃபோன்ல சொன்னா எதுவுமே புரியாதாமே, அதான் நேர்ல சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவங்களே நீ வாடா போடான்லாம் சொல்லாதீங்க. ஓ சரிங்க மேடம், நாங்க சேர்ந்துட்டோன்னு சண்டேட்டு சொல்லிடுங்க. ஓகே நான் சொல்லிடுறேன். ஓகே பாய். ஓகே பாய். குடி. சூடாயிருச்சு. இன்னொன்று சொல்லவா? இல்லை பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு தவறான புரிதல் காதலே நொறுக்கிடும். ஆனால் ஒரு உண்மை, அதுவும் எதிர்பாராத நேரத்தில் வர உண்மை, அந்த காதலை இருந்ததை விட இன்னும் 1000 மடங்கு நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிடுங்க. இதோ எங்கள் லவ் மாதிரி. இப்போ பாருங்கள், நான் ஜெனியோட லவ்வை சேர்த்து வச்சேன், அவள் எங்கள் லவ்வை சேர்த்து வச்சிட்டா. என்னை பொறுத்தளவுக்கு லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டுமே கிரேட் தாங்க.